வருஷம் வச்சா ஒரு ஊருக்கு ஒரு ஆள் போயிருந்தார், நைட்டு தங்குறதுக்கு இடம்ல. அதனால ஒரு வீட்டை தட்டி, நான் நைட்டு தங்கலாமா, வயசு பிள்ளை இடம், அதெல்லாம் தங்க முடியாதுப்பா. பக்கத்து வீட்டை தட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேனே, காலையில் போயிடுறேன். வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்க இடம்ப்பா, இங்கெல்லாம் தங்க முடியாது. ஏன்னா வயசு பிள்ளைண்டா இடம் தர மாட்டாங்க, முதல்ல கேட்டுரும் சொல்லி அடுத்த வீட்டை தட்டி, உங்க வீட்டில் வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு. எதுக்கு இல்லை, இன்னைக்கு நைட் தங்குறதுக்கு அப்படின்னு இருக்கான். எப்படி கேட்டாலும் அடி வாங்குற உறுதி. அடிவாங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா சில திருத்தவே முடியாது. வச்சுக்கிறோம். கிராமத்துக்கு வந்தார் ஒரு ஆள், விவசாய ஆஃபீஸர். அங்கே ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார், மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க? சாணம் தான். அட இழிச்சாப்பளை, சாணம் போடக்கூடாதியா, அம்மனியம் சல்பட் போடணும். என்ன சாணம் போட? எருமச்சாணி. எருமச்சாணி போடக்கூடாது, அம்மனியம் குளோரைடு போடணும். அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். காய்க்கவே காய்க்காது அப்படின்னா. ஏன்? இது மாங்காய் மரம், இது எப்படா தேங்காய் காய்க்கும்? அது என்னன்னு தெரியாம நாய்க்குட்டி ஊத்திக்கிட்டே போனார் தெருவில் ஒரு ஆள். நாய் 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 அப்படின்னு. யாரோட நாயின்ற? இல்லைங்க நாயை சொன்னேன். சரி, எனக்கு ஒரு நாய் வேணும். எவ்வளவு? ஒரு நாய் 10,000 ரூபா. என்ன அநியாயம் இருக்கு? நாய் 10,000மா? சாதாரண நாய் இல்லைங்க, ரொம்ப நன்றி உள்ளது. இது நன்றி உள்ளன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் 20 பேர்ட்டு வித்திருக்கேன். திரும்ப என்கிட்ட ஓடியா இருந்தா பாத்துக்குவேன். இதை விட நான் உனக்கு நன்றி